சவுண்டு பெருசா வருது. ஆமா டைசி, ஏதோ ஒரு உருவம் வர்ற மாதிரி தான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள்கிட்ட ஒரு இதை மறைச்சிட்டேன். ஆக்சுவலாக இந்த காட்டில் பிக் ஃபுட்னு ஒரு மான்ஸ்டர் இருக்கு. என்னடா நாளுக்கு நான் சொல்கிறேன், பிக் ஃபுட்டா? ஐயோ சுவாதி, இவன் என்ன பிக் ஃபுட்டு 10 ஃபுட்டுன்னு ஏதோ மான்ஸ்டர்னு புது கதை இழுத்து விடுறான். என்ன கதை இது? உனக்காவது ஏதாவது தெரியுமா? அர்ஜுன், விளையாடாம என்னன்னு சொல்லு. என்ன பிக் ஃபுட், என்ன கதை இது, என்ன மான்ஸ்டர்? அக்கா அது சுவாதி, ஆக்சுவலாக இந்த காட்டில் பிக் ஃபுட்டுன்னு ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்துட்டு அந்த பேய் மாதிரி இந்த காட்டை வந்துட்டு அது பாதுகாத்துட்ருக்கு. ஒவ்வொரு லெவல்லையும் ஒவ்வொரு மான்ஸ்டர் இருக்குது சுவாதி அண்ட் டைசி, கேட்டுக்கோங்க. ஒவ்வொரு மான்ஸ்டருக்கும் ஒவ்வொரு வீக்னஸ். அது என்ன நம்ம கண்டுபிடிச்சி அதை சால்வ் பண்ணாதான் நம்ம அந்த மிஸ்ட்ரி நிறைஞ்ச அந்த மேஜிக்கல் ஃபாரஸ்ட்டுக்கு நம்மளால் போக முடியும். ஏய் நாளுக்கண்ணா, என்னடா புது புது கதையாக சொல்லிட்டு இருக்க? ஏன்டா இதெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை நீ? அதுவா டைசி, முன்னாடியே சொன்னா நீ வரமாட்டல, அதான் நான் சொல்லலை. ஏய் நாளுக்கண்ணா, எனக்கு வர ஆத்திரத்துக்கு நீ அம்மிக்கல்ல வச்சு அரைச்சிருவேன்டா டே. நான் வேற எங்கள் அம்மாவுக்கு ஒரே பொண்ணுடா, இப்படி ஒரு பிக் ஃபுட் கிட்ட வந்து மாட்டி விட்டுட்டேன். ஐயோ, அது வேற பக்கத்தில் வந்துச்சு போல, சத்தம் வேற கேட்குது. எப்படா நம்ம தப்பிக்கிறது இப்போ? டைசி, பின்னாடி மட்டும் திரும்பிடாத என்ன. ஏன் என்னாச்சு? எனக்கு தெரிஞ்சு அந்த பிக் ஃபுட் உன் பின்னாடி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சுவாதி சொல்கிறேன், என் பின்னாடி இருக்கா? ஆமா. என்ன குட்டி பசங்களா, வசமா வந்து மாட்டிக்கிட்டீங்களா? ஏ அர்ஜுன், இப்போ என்ன பண்ணுறது? நான் தான் முன்னாடியே சொன்னேன்னே, ஒவ்வொரு மான்ஸ்டருக்கும் ஒவ்வொரு வீக்னஸ் இருக்கும். இதுக்கு என்ன வீக்னஸ்னு தெரியல, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஐயையோ, மாட்டிக்கிட்டோமே. டெட் ஃபுட் சார், எங்களை வந்துட்டு விட்டுருங்க, நாங்கள் ரொம்ப சின்ன பசங்க. இந்த காடே அப்படிப்பட்ட காடு தானே, சின்ன பசங்க வந்து மாட்டுறதுக்காக தானே நாங்கள் கலர் கலராக பண்ணி வச்சிருக்கோம். வசமா இந்த ட்ராப்ல வந்து மாட்டிக்கிட்டீங்களா நீங்க? எங்களை பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையா? எல்லாம் இந்த நாளுக்கு நாங்களால தான். நான் பாட்டு சும்மா தான் இருந்தேன். எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அட்வென்ச்சர் பண்ணலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து உங்கள்கிட்ட மாட்டி விட்டுட்டான். என்னை மட்டுமாவது விட்டுருங்க ப்ளீஸ். ஏய் டைசி, என்ன நைஸ் கப்பில் நீ மட்டும் தப்பிக்கலான்னு பார்க்குறியா? அப்படி இல்லை சுவாதி, அப்படியாவது இந்த டெத் ஃபூட்டா டெத் பூலா நம்மளை விடுன்னு சொல்கிறதுக்காக தான் நான் அப்படி சொல்கிறேன். சும்மா பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் அதோட வீக்னஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்போதான் நாளுக்குன்னா முடியும்? நீ இப்படியே பேச்சு கொடுத்துட்டு எப்படி தான் ஏதாவது உளரும், அதிலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஐடியா நல்லா தான் இருக்குது, பட் அது உலர்னா எப்பட்றா உலரணுமே அது முதலானா? டைசி பேசினாலே எப்படி இருந்தாலும் நான் ஏதாவது இதுக்கு சொல்லிடும். நம்மளாலே இதை பேச்சை கேட்க முடியல, அது மட்டும் கேட்டுருமா? மான்ஸ்டரும் பாவம் தானே. ஏ நாளுக்கண்ணா, என்னை வம்புழுக்காம உன்னால சும்மா இருக்க முடியாதுல்ல? மான்ஸ்டர் என்ன பார்த்து பயப்படுதா? பார்த்துக்க, ரொம்ப பண்ணீங்கன்னா வச்சுக்குவேன், அந்த மான்ஸ்டரையும் மிதிப்பேன், உன்னையும் மிதிப்பேன் பார்த்துக்க. என்னது, நீ மான்ஸ்டரை மிதிப்பியா? மான்ஸ்டரை மிதிச்சா என்ன ஆகுதுன்னு நான் வேணா வந்துட்டு உனக்கு செஞ்சு காட்டட்டுமா? ஏய் ஒத்த குடிமி, இங்கே பாரு. ஏ குரங்கு மான்ஸ்டர், யாரை பார்த்து நீ ஒத்த குடிமீன்னு வாடி கீடின்னு வச்சுக்கேன், வாயை கிழிச்சிருவேன். மான்ஸ்டர்னா இன்னும் கும்பம் உனக்கு? என்கிட்ட சண்டைக்கு வரியா? வா, நீயா நானான்னு பார்த்துடலாம். டைசி, அது மான்ஸ்டர் டைசி. மான்ஸ்டர்னா வாடி போடின்னு போடுமா அது? மிதிச்சிருவேன் யாரா இருந்தாலும். ஒத்த குடிமி, என்ன நீ ரொம்ப பேசுற? இன்னைக்கு முதல் டின்னர் நீ தான். ஏ மான்ஸ்டர், உன்னால முடிஞ்சது நீ பண்ணிக்க. என்ன நான் கேட்குற கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடியுமா? முதல்ல என்ன கேள்வி? பதில் சொல்லிட்டேன்னா நாங்கள் உனக்கு டின்னர். பதில் சொல்லலைன்னா பார்த்துக்க, எங்களை இந்த காட்டில் இருந்து வெளில தப்பிக்க விட்டுறணும் பார்த்துக்க. சுவாதி, நான் தான் சொன்னேன்ல, பாரு பாயிண்ட்டுக்கு வந்துட்டா. ஆமாம் அர்ஜுன். என்ன மான்ஸ்டரே, ஒத்தைக்க ரெடியா? நான் ரெடி தான். சரி வாங்க, என் வீட்டில் போயிட்டு அந்த காம்படிஷன் வச்சுக்கலாம். என்ன பயம் வந்துச்சு போல? ஆமாம், மான்ஸ்டர் என்னை கண்டு பயப்படுது பார்த்தீங்களா? உங்களுக்கு தான் யாருமே தெரில. டைசினா டைசி தான். நான் எதுக்கு என் வீட்டுக்கு கூப்பிட்றேன்னா, இப்படி தானே அந்த சேலஞ்சில் நீங்களாம் தோற்றுருவீங்கள, டின்னருக்கு நான் சமைக்கணும்ல, அதுக்கு பசமாக இருக்கும், அதுக்கு தான். பார்க்கலாம் யார் யாருக்கு டின்னர் ஆகுறாங்க. பார்க்கலாமே. நான் தான் ஜெயிக்க போகிறேன். ஏய், ரொம்ப பேசுகிற நீ. ஒழுங்கு மரியாதையா முதல்ல அவன் வீட்டுக்கு போகிற பாதை என்னன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய்ங்களே. பசமாக வந்து மாட்டுக்குங்க இதுங்களே, இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு வேட்டை பயங்கரம் தான். ஏய் மான்ஸ்டர், என்ன கனவு கண்டுட்டு இருக்கியா? கூட்டிகிட்டு போய்ங்களே. வாங்க குட்டி பசங்களா போகலாம். ஆளை பாருங்க, பணமாக சேர்த்து குழந்தைருந்தா நான் உங்களை பார்த்து பயப்படணுமா? ஏய் டைசி, ரொம்ப பேசாத, கடிச்சிட போதும் நீ. ஒத்த குடிமி, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு வர மாட்டியா நீ? நான் தான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன்ல உன்னைய. நான் இப்படி தான் பேசுவேன், அட்ஜஸ்ட் பண்ண முடியுதா? இது இல்லைன்னா எங்களை விட்டுரு, அவ்வளோதான். பாயிண்ட் டைசி.
இப்போ பேசு மான்ஸ்டர். என்ன உன் பேர் என்ன? பிக் ஃபுட்டா? இப்போ பேசு. ஓ, என் பேரில் ஆகிற அளவுக்கு உனக்கு பயம் போயிடுச்சா? ஆமாம், என்ன இப்போ அதில்? ஏ ஒத்த குடுமி, நீ ரொம்ப பேசிகிட்டு இருக்க பார்த்துக்க. எனக்கு கோவம் ஒரு லிமிட்டுக்கு தான். கோவம் தான் என்ன பண்ணுவேன்? என்ன முடிஞ்சா சாப்பிடு, அவ்வளோதானே. முடிஞ்சா என்னால் சாப்பிட முடிஞ்சா சாப்பிடு பார்ப்போம். ஏய் டைசி, நீ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சு தான் பேசுறியா? டைசி, எனக்கு தெரிஞ்சு ஓரா போகுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியாத உண்மையான அட்வென்ச்சர் தான் என்னென்னு. இப்போ பாருங்க, நானும் பொறுத்து பொறுத்து பார்க்குறேன். இவன் ரொம்ப பேசிகிட்டு இருக்கேன் அந்த வளர்ந்த மாடு. ஏய், யாரை பார்த்து நீ வளர்ந்த மாடுங்கிற? ஆமாம், நீ ஒத்தப்படி மீன் சொல்கிறல, அப்போ நான் உன்னை வளர்ந்த மாடுன்னு சொன்னால் தப்பு இல்லை. உயரமாக தானே இருக்கேன். ஏ ஒத்த சடை, ரொம்ப பேசிகிட்டு இருக்க. அப்படி தான் பேசுவேன். அதான் சொன்னேன்ல, உன்னால் கேட்க முடியலன்னா எங்களை விட்டுருன்னு. அப்படியே விட மாட்டேன். தைரியம் தான், விடு பார்ப்போம். டைசி, நீ புத்திசாலி தான். பாயிண்ட்லேயே நிற்கிற பத்தியா. அதெல்லாம் விட முடியாது. ஏன்னா இந்த காட்டில் உனக்கு தனியாக இருக்க பயம். அதான் எங்களை 3 பேர் நீ உன் கூடயே வச்சுக்கலான்னு பார்க்குறா தானே. ஏ ஒத்த குடுமி, யாருக்கு பயம்? அதெல்லாம் இல்லை. அப்போனா எங்களை விட்டுரு. எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த மான்ஸ்டரோட வீக்னஸ் என்னன்னு. என்னது அர்ஜுன்? இதை நம்ம ட்ரிகர் பண்ணுறது தான் இதோட வீக்னஸ்ஸு. இப்போ அதை தான் டைசி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஓஹோ, அப்படியா? அவள் பண்ணட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைசி, நீ போகிற ஃப்ளோ கரெக்டு தான். இதே மாதிரி பண்ண என்ன? இந்த மான்ஸ்டருக்கு இப்படி பேசினாதான் சரிப்பட்டு வரும். ரொம்ப பண்ணுறான். ஏ மான்ஸ்டர், நான் சொல்கிறது உனக்கு புரியல? தமிழில் தானே பேசிகிட்டு இருக்கேன். இல்லை உங்களுக்குன்னு ஏதாவது பாஷை இருக்கா? ஏய், நீ ரொம்ப பேசுகிற. சரி, எனக்கு இந்த காட்டில் தைரியமாக தனியாக இருக்க தெரியும். உங்களெல்லாம் விட்டுறேன். நினைக்கிறேன் வேறு சாப்பாடு எதுவும் கிடைக்காம போயிட போகுது. தொலைஞ்சு போங்க எப்படியோ. கிளம்புங்க முதல்ல இந்த காட்டிலேருந்து. அந்த பயம் இருக்கட்டும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த காட்டை விட்டு போவோம். இந்த பிக் ஃபுட் இதுவே தனியாக அந்த காட்டில் இருக்கட்டும். அப்பாடா, ஒரு வழியாக இந்த மான்ஸ்டர்கிட்ட வந்து நம்ம தப்பிச்சிட்டோம். உன்னோட தைரியத்தினால தான் டைசி நம்ம தப்பிச்சோம். யூ ஆர் கிரேட். வாவ். ஐயோ, பூக்களாத சாத்தி, எனக்கு ஷையாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம கடக்க வேண்டிய இடம் அந்த ஏரி. எல்லோரும் அடுத்த அட்வென்ச்சருக்கு ரெடி ஆகிருங்க. ஆனால் ஸ்வாதி, எனக்கு ஸ்டார்டிங்கில் பயமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த அட்வென்ச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா. அந்த மான்ஸ்டரை நானே தனியாலாம் டேக்கிள் பண்ணல. எனக்கு ஒரு தனி தைரியம் வந்துடுச்சு. இதை தான் டைசி நானும் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், நீ தான் கேட்கல. என்ன தான் இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும்ல ஸ்வாதி, அதான். சரி நம்ம அடுத்த அட்வென்ச்சருக்கு போகலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் இட். ஓகே.